பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், பின்ன சாதத்தோடு சாப்பிட்லாம், இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வருது. இப்போது நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடுறேன். அரைச்ச வெங்காயம் ரொம்ப நைஸாக இல்லை, அதுவும் கொஞ்சம் பெருன்னு அரைச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் ஸ்மெல்லும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த பச்சை வாசனை போகணும், அதை வரைக்கும் நாங்கள் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மசாலாங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரம் உங்கள் மிளகா என்ன காரம் இருக்குதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிடுறேன். என்னது மிளகா பார்த்திங்கன்னாக்கா இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து நான் ஒரு 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன். இந்த 2 தக்காளியும் நான் இதில் கொட்டிடுறேன். இப்பயும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோடு இது நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தோடையும் பச்சை வாசனையும் போய் நல்லா எண்ணெய் விட்டு வராப்பில் நம்ம வதக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா நின்றுது பாருங்கள், நல்லா விட்டு வந்துடுச்சு. இப்போ நான் 2 முருங்கைக்காவை எடுத்து நல்லா இப்படி கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட எடுத்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன் இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு. இப்போ நான் இதில் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கல் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த முருங்கைக்காய் எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்குதா, அதோட இந்த தாளிப்பு கொட்டிடுறேன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் மல்லிச்செடி தூவி விட்டுறலாம். நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.